அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. ராமநாதபுரத்தில் மழை ஓய்ந்ததும் வயல்வெளிகளில் இன்னும் வடியாத வெள்ளத்தால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். ராமநாதபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கி விவசாய பணிகள் முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் விளைவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்களானது முழுவதும் தண்ணீரில் மூழ்கி அழுகி இருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். நேற்று முழுவதுமே பல்வேறு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்கள் அழுகிய நிலையில் காணப்பட்டதை நாம் செய்தியாக எடுத்து காட்சிப்படுத்தி இருந்தோம். இந்த நிலையில நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த சூரங்கோட்டை பகுதி. இந்த பகுதியில சுமார் 1000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள்ல சமீபத்தில் விதைக்கப்பட்டு 20-30 நாட்களேயான முளைத்து வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்கள்ல முழுவதுமாக அந்த மழை நீரானது தேங்கி காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் கடுமையான வேதனை அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்டு பெறலாம். சார் வணக்கம். இப்ப இந்த பகுதியில நீங்க எவ்வளவு ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கீங்க? இப்ப அந்த அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? சார், நான் 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பேர் ஸ்டாலின். இந்த கனமழையின் காரணமாக என்னுடைய நீர்வழியெல்லாம் நீர் வடியாம தேங்கி நிக்குது. இதுக்கு காரணம் நீர்வழி பாதைகள்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நீர்வழி பாதைகளை முதல்ல சீர் செய்யப்பட்டு இருந்தா இது இந்த நீர் தேங்கி இருக்காது. மாவட்ட நிர்வாகம் இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். பஞ்சாயத்து நிர்வாகம் இது உடனே நடவடிக்கைனா வருவாய் அதிகாரிகளும் இது உடனே பார்வையிட்டு உடனே தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவழிச்சிருக்கோம். இது இந்த இழப்பீடு எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்க தாழ்மையோட அதை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ உங்க நிலத்துல எவ்வளவு தண்ணீர் தேங்கி நிக்குது? நீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? மாவட்ட நிர்வாகத்திற்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்னுடைய தண்ணி ஓடாம நெடுகள் ஓடுகாலுடைய வாய்க்கால்கள்லாம் தூர்வாராம தூக்கப்பட்டிருக்கு. அதாவது பாதைகளுக்காக சிலர் மண்ணடிச்சு அது அந்த மண்ணை அள்ள விடாம ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க வாய்க்கால்களை. ஆகையால அதனால எனக்கு ஏற்பட்ட இழப்புகளை மாவட்ட நிர்வாகம் உடனே அதை சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனால என மன வேதனையை ரொம்ப வேதனைப்படுகிறேன். இது போக வரும் காலங்கள்ல தேசிய நெடுஞ்சாலை 49ல 200 அடி ரோடு போட போறாங்க. அந்த 200 அடி ரோடு போடும் போது 2 பகுதிகளையுமே, அதாவது ரோட்டுடைய லெப்ட் அண்ட் ரைட்ல 2 பகுதியிலுமே சேனல் அச்சுந்தன் வயல்ல இருந்து பாப்பாவடி வரைக்கும் 2 பகுதியிலும் எங்களுக்கு சிமெண்ட் கால்வா கட்டி கொடுக்கணும்னு நாங்க கோரிக்கையை அதை வைக்கிறோம். இந்த சிமெண்ட் கால்வா கட்டினால்தான் எங்களுடைய விவசாயிகள் எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். விவசாயத்தை தவிர வேற எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது மதிப்புக்கு உயர் அதிகாரிகளும் சரி, பிரதமரும் சரி, முதலமைச்சரும் சரி, விவசாயிகள் முதுகெலும்புன்னு சொல்றாங்க நாட்டுக்கு. ஆகையால இதை உடனே சரி செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் கூறியதை போலவே இந்த பகுதியில இந்த மழை நீரானது நேரடியாக வடிகால் அமைக்காமல் வடிகால் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள காரணத்தின் காரணமாகவே இந்தவாறு தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த வரத்து கால்களை சரி செய்ய வேண்டும் எனவும் தற்பொழுது இந்த அழுகியிருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ராமநாதபுரம் சூரங்கோட்டை பகுதியிலிருந்து செய்தியாளர் சோனைமுத்தன். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.